அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு, அது முடிந்தால் பெருமாள் அம்மன் இருந்தால் நல்மதி. உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சைனஸு ஒத்த தலைவலி சளி தான். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய மார்க்க விமானம் இப்படி விபத்து ஆயிடுச்சேன்னு நினச்சி புலம்பாதீங்க. அது ஏதாவது ஒன்று ஒரு கோடிகளில் ஒன்று நடக்கும். ஆனால் எந்த பயணத்தையும் டக்குன்று ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளியிடத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி வார்த்தைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது பதட்டம் இல்லாமல் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். அதேபோல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை படிப்படியாக தீர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் யோகமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். புது தொழிலுக்கு முயற்சி கொண்டிருந்தவர்கள் புது படிப்பு புது உத்தியோகம் புது வியாபாரத்திற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலமும் அபரிதமான சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். யார் எதை சொன்னாலும் தர்க்கங்களை மட்டும் தயவுசெய்து வைத்து கொள்ளாதீர்கள். அற்புதமான காலகட்டம். எந்த விதமான ரிஸ்கையும் எடுக்கலாம். அதுக்காக சட்டத்துக்கு புறமான ரிஸ்க் மட்டும் வேண்டாம். சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயத்திலும் தைரியமாக இறங்கி பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும். லாபத்தின் அளவு அனுகூலமாக இருப்பதும் 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள்.